அலறல் சத்தத்தை கேட்டு ஓடோடி சென்ற அக்கம் பக்கத்தினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது அதிர்ச்சி. இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த இளம்பெண், உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளைஞர். காதல் விவகாரத்தில் நடந்த கொடூரமா அல்லது வேறு ஏதும் காரணமா? நடந்தது என்ன? ஏகப்பட்ட வீடுகள் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி அது. ஒரு வீட்டில் கத்தி பேசுனா பக்கத்து வீட்டுக்கு ஈஸியா கேட்கிற அளவுக்கு வீடுகள் எல்லாம் நெருக்கமா இருந்திருக்கு. அப்படித்தான் ஒரு வீட்டில இருந்து திடீர்னு ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்கெல்லாம் ஓடி போய் பார்த்திருக்காங்க. அப்போ இளம்பெண் ஒருத்தவங்க ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பக்கத்திலேயே இளைஞர் ஒருத்தரும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்திருக்காரு. இத பார்த்து அதிர்ச்சி அடைந்த பக்கத்து வீட்டுக்காரங்க 2 பேரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சில வினாடிகள்லயே அந்த இளம்பெண்ணோட உயிர் அடங்கிருச்சு. அடுத்து உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இளம்பெண்ணோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இளைஞரை மீட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அனுப்பி வச்சாங்க. அடுத்து அவங்க 2 பேரும் யாரு, அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சு பார்த்தப்பதான் அவங்களுக்குள்ள இருந்த காதலை பத்தியும் அதுக்கப்புறம் ஏற்பட்ட மோதலை பத்தியும் தெரிய வந்திருக்கு. ஆந்திர மாநிலம் விஜயநகரத்தை சேர்ந்தவர் சீனிவாஸ். பணி நிமித்தம் காரணமா ஹைதராபாத்தோட புறநகர் பகுதியான ராமச்சந்திராபுரத்துல குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இவரோட மகள் 23 வயதான ரம்யா அங்க உள்ள ஒரு காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கிடையில பிடெக் படிச்சுட்டு ஸ்கூல் பசங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு இருந்த அதே பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமாருக்கும் ரம்யாவுக்கும் இடையில பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நெருக்கமாகி 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 3 வருஷத்துக்கு மேல 2 பேரும் காதலிச்சுட்டு வந்த நேரத்துல 6 மாசத்துக்கு முன்னாடி ரம்யாவை பொண்ணு கேட்டு பிரவீன்குமார் அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. அப்போ ரம்யாவோட அப்பா என் பொண்ணை உனக்கு கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் மகளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிருக்காரு. மகளோட காதல் விஷயம் தெரிஞ்சதிலிருந்தே சீனிவாஸ் ரம்யாவோட செல்போனை வாங்கி வச்சுக்கிட்டாரு. எவ்வளவு வேலை இருந்தாலும் ரம்யாவை தானே காலேஜுக்கு கொண்டு போய் விட்டுட்டு தானே திரும்ப கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டிருந்திருக்காரு. இதனால காதலிக்கிட்ட பேச முடியாம பிரவீன் தவிச்சிட்டு இருந்திருக்காரு. 6 மாசமா அலசி ஆராய்ஞ்சி தேடி அலைஞ்சி ரம்யாவுக்கு ஒரு வரன் பார்த்திருக்காரு அவங்களோட அப்பா சீனிவாஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரவீன் மனசுடைஞ்சி போயிருக்காரு. ரம்யாவோட அம்மாவும் அப்பாவும் பஜார்ல இருந்ததை பார்த்த பிரவீன் அப்போ ரம்யா வீட்டுல தனியா தான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு. பிரவீன் நினைச்சபடியே வீட்டுல ரம்யா மட்டும் தனியா இருந்திருக்காங்க. அப்போ உங்க அப்பா உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு, இப்படியே போச்சுன்னா நாம ஒன்னு சேர முடியாம போயிரும், இப்பவே என் கூட வந்துரு, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு காதலிய கூப்பிட்டிருக்காரு பிரவீன். ஆனா நான் எங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வரமாட்டேன்னு ரம்யா திட்டவட்டமா சொன்னதா சொல்லப்படுது. அப்போ உங்க அப்பா கூட சேர்ந்து நீயும் என்னை ஏமாத்த பாக்குறியான்னு கேட்டு ஆவேசமான பிரவீன் தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரம்யாவோட கழுத்தை அறுத்து கொன்னுட்டு அதே கத்தியால தன்னைத்தானே குத்திக்கிட்டு உயிரை மாய்ச்சிக்க முயற்சி பண்ணி இருக்காரு. பலத்த காயமடைஞ்ச பிரவீன் இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சையில இருக்காரு. இது சம்பந்தமா போலீஸ் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க.